வணக்கம். இன்றைய செய்திகள். அரசியல் கட்சிகள் கூட்டம் நடத்துவதற்கு உண்டான வழிகாட்டு விதிமுறைகள் வகுக்கப்படாத நிலையில் திருவண்ணாமலையில் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு திமுகவுக்கு மட்டும் அனுமதி எப்படி கிடைத்தது என்று ராஜ்யசபாவில் அதிமுக எம்பி தம்பிதுரை கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு திமுக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ராஜ்யசபாவில் அதிமுக எம்பி தம்பிதுரை பேசும்போது, பிரச்சாரம் என்பது தேர்தல் நடைமுறைகளில் மிகவும் முக்கியமானது. மக்களை சந்திக்கும் வாய்ப்பு அதன் வாயிலாகத்தான் கிடைக்கும். கரூர் சம்பவத்திற்கு பின் தேர்தல் பிரச்சாரங்களை அரசியல் கட்சிகள் மேற்கொள்வதற்கு ஏதுவாக தேர்தல் பிரச்சார வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து தமிழக அரசின் சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டு கருத்துக்களும் கேட்கப்பட்டன. ஆனாலும் இதுவரையில் வழிகாட்டு நெறிமுறைகள் அறிவிக்கப்படவில்லை. இதனால் அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் பொதுக்கூட்டமோ பேரணியோ நடத்த முடியவில்லை. எதிர்க்கட்சிகள் மக்களிடம் சென்று பிரச்சாரம் செய்ய முடியவில்லை. ஆனால் திமுகவுக்கு மட்டும் திருவண்ணாமலையில் இளைஞரணி பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி வழங்கி நடத்தியும் உள்ளனர். தமிழகத்தில் அரசியல் கட்சியினர் பொதுக்கூட்டம் நடத்த ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளையும் நிபந்தனைகளையும் விதிக்கும் அரசு திமுகவுக்கு மட்டும் எவ்வித கட்டுப்பாடும் விதிக்காதது ஏன்? ஈரோடு இடைத்தேர்தலின் போது வாக்காளர்களை ஆடு மாடுகளைப் போல் பட்டியில் போட்டு திமுக அடைத்து வைத்து அவர்களின் சுதந்திரம் பறிக்கப்பட்டது. பொதுக்கூட்டம் கூட நடத்த முடியாத அளவுக்கு தமிழகத்தில் எதிர்க்கட்சிகளின் ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. எனவே தமிழகத்தில் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் தேர்தல் நடைபெற வேண்டும். தோல்வி பயத்தில் திமுக திருட்டு வேலை பார்க்கிறது என்று தம்பிதுரை பேசியதை அடுத்து திமுக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். திமுக அதிமுக என இரு தரப்பையும் ராஜ்யசபா தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அமைதிப்படுத்தினார். தொடர்ந்து தமிழக அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை தம்பிதுரை வைத்தபோது, தவறான கருத்துக்களையோ அல்லது மாநில விவகாரங்களையோ இங்கு பேச வேண்டாம் என ராஜ்யசபா தலைவர் கேட்டுக்கொண்டார். அப்போதும் தம்பிதுரை திமுக எம்பி சிவா இடையே காரசார விவாதம் தொடர்ந்ததால் ராஜ்யசபாவில் அமளி நீடித்தது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மாணவர்கள் சேர்க்கை குறைவாக உள்ளது என ஆதி திராவிடர் நலத்துறை விடுதிகள் மூடப்படும் நிலையில் 40 கோடி ரூபாயில் புதிய விடுதிகள் கட்டப்படுவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் செயல்படும் 1331 சமூக நீதி விடுதிகளில் கடந்த 3 ஆண்டுகளாக மாணவர்கள் சேர்க்கை இல்லாத மற்றும் குறைந்த மாணவர்கள் உள்ள விடுதிகளை அதிகாரிகள் மூடி வருகின்றனர். இந்நிலையில் 40 கோடி ரூபாயில் நடப்பாண்டில் 100க்கும் அதிகமான சமூக நீதி விடுதிகள் மூடப்பட்டுள்ளன. மேலும் கலப்பு விடுதிகள் என்ற திட்டத்தின் கீழ் அருகருகே செயல்படும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவியர் விடுதியை இணைத்து ஒரே விடுதியாக அரசு நடத்தி வருகிறது. விடுதிகள் மூடப்பட்ட சிவகங்கை, கடலூர், ஈரோடு, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 40 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் புதிய விடுதிகள் கட்டப்படுவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சம்பளத்துடன் கூடிய சிறப்பு தற்செயல் விடுப்பை ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் இஷ்டத்திற்கு எடுப்பதால் பள்ளிக்கல்வித்துறையே ஆட்டம் கண்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆசிரியர் சங்கங்கள் பள்ளிக்கல்வித்துறைக்கு எதிராக போராடக்கூடாது என்பதற்காக அவற்றின் நிர்வாகிகளுக்கு பல்வேறு சலுகைகளை அதிகாரிகள் வழங்குவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பொதுமக்கள் நேரடியாக தாக்கல் செய்யும் பத்திரங்களை உரிய காரணமின்றி நிராகரிக்க கூடாது என சார்பதிவாளர்களுக்கு பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் சார்பதிவாளர் அலுவலகங்களில் பொதுமக்களால் நேரடியாக சார்பதிவாளர்களை அணுக முடியாத நிலை உள்ளது. இதனால் வில்லங்க சான்று வாங்க வேண்டும் என்றாலும் ஆவண எழுத்தர்களை நாடும் நிலை ஏற்படுகிறது. அதிலும் சார்பதிவாளருக்கு தெரிந்த ஆவண எழுத்தர் வாயிலாக வரும் பத்திரங்கள் விண்ணப்பங்களுக்கு மட்டுமே வேலை நடக்கிறது. இதனால் பெரும்பாலான மக்கள் அனைத்து வேலைகளுக்கும் ஆவண எழுத்தர்களையே நம்பியிருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. ஆனால் பதிவுத்துறையின் விதிகளின்படி பொதுமக்கள் நேரடியாக பத்திரங்களை தாக்கல் செய்யலாம். சார்பதிவாளர்கள் இதில் சரியாக செயல்படவில்லை என பல்வேறு தரப்பில் இருந்து பதிவுத்துறைக்கு புகார்கள் வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. நாடு முழுவதும் 99.20% ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டு உள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. இது குறித்து ரயில்வே அதிகாரிகள் கூறும்போது, கடந்த 2019 ஆண்டு முதல் 2025 நவம்பர் வரை 33,000 கிலோமீட்டர் தூர ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டு உள்ளன. அதன்படி நாட்டின் ஒட்டுமொத்த ரயில் பாதைகளில்
தற்போது 99.20% மின்மயமாக்கல் பணிகள் முடிந்துள்ளன. எஞ்சியுள்ள பணிகளையும் விரைந்து முடிக்க அனைத்து ரயில் மண்டலங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன. இது மட்டுமின்றி ரயில் நிலைய மேற்கூரைகளில் சோலார் மின் உற்பத்தி சாதனங்கள் அமைப்பது, ரயில்வேக்கு சொந்தமான பகுதிகளில் காற்றாலைகள் நிறுவுவது உள்ளிட்ட பணிகளும் நடந்து வருகின்றன. தெற்கு ரயில்வேயில் மின்மயமாக்கும் பணிகள் 97.33% முடிந்துள்ளது என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். தமிழகத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் லிப்ட், மோட்டார் பம்பு போன்றவற்றை உள்ளடக்கிய பொது சேவை பிரிவுக்கான மின் கட்டணம் வாயிலாக 2024-25 ஆண்டில் மின் வாரியத்திற்கு 2705 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சைபர் குற்றத்தில் ஈடுபட்ட 5 பேரை குண்டர் சட்டத்தில் தமிழக சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். இது குறித்து தமிழக சைபர் கிரைம் போலீஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் தமிழகத்தில் சைபர் குற்றத்தில் ஈடுபட்டு வந்த ராஜஸ்தானை சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டனர். அதேபோல் போலி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என ஏமாற்றிய வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் 5 பேரையும் தற்போது குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்துள்ளோம். இந்த ஆண்டில் இதுவரை 48 சைபர் குற்றவாளிகள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதில் 13 பேர் வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள். இதேபோல் கடந்த ஆண்டில் 35 சைபர் குற்றவாளிகள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர் என்றும் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.